Hi, change the mind map viewers. Let us change our mind by improving our self-confidence. தன்னம்பிக்கைங்கிறது எல்லாத்துக்கும் தேவையான ஒன்று. அது நல்ல குட் ஹேபிட்டு, நல்ல ஒரு பண்பும் கூட, நல்ல பழக்கமும் கூட. யாருக்கும் தன்னம்பிக்கை வேணும். எவ்வளோக்கெவ்வளோ தன்னம்பிக்கை கூட்டுறோமோ அவ்வளோக்கெவ்வளோ நல்லா இருக்க முடியும். தன்னம்பிக்கை வளர்க்குறதுக்கு அது எங்கேருந்து வரணும்னா நம்ம உள்ளுக்குள்ளேருந்து செல்ஃபாக வரணும். அதுதான் மெயின் சப்ஜெக்ட். இந்த தன்னம்பிக்கை வளர்க்குறதுக்கு ஒரு 4-5 வழிகள் இருக்குது. ஒன்று, ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கோலை ரீச் பண்ணுறதுக்காக நம்ம ஓடினோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம தன்னம்பிக்கையோடு ஓட ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக அது முன்னுக்கு வந்துடலாம். ஒன்று. ரெண்டாவது, நம்முடைய வாழ்க்கை வாழ்க்கை முக்கியத்துவத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதன் மூலம் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம தன்னம்பிக்கையோடு வளர்ந்துடலாம். மூணாவது, உங்களுக்கு தேவையானதை அடுத்தவங்கள்ட்ட போய் தயக்கமின்றி கேட்க போயிட்டாலே நம்மளுடைய தன்னம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துடும். இன்னொன்று, அடுத்தவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம மைண்ட் பண்ணக்கூடாது. மைண்ட் பண்ணாமல் டேக் இட் ஈஸி அப்படிங்கிற மாதிரி மன உறுதியோடு இருந்தோம்னா அது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தன்னம்பிக்கை வளர்ந்துடும். இன்னொன்று, உங்கள் முடிவை நீங்களே நம்பணும். அப்போ தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது தன்னம்பிக்கை வளரும். இன்னொன்று, தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை உருவாகும் செயலை நம்ம எப்படி அடிக்கடி செய்கிறோமோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம தன்னம்பிக்கை நம்மளை அறியாமல் நம்ம முன்னுக்கு வந்துக்கிடும். நம்மளை ஒரு மேல் நோக்கி பார்க்குறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரும்போது தான் மேல் நோக்கி நம்ம பார்க்க முடியும். தொடர்ந்து நம்பிக்கையோடு வளரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்பிக்கையோடு நம்ம வாழ்க்கையும் நல்லா வளரும். ஹாய், தேங்க்யூ.